ஸ்ரீ வெயிலுகந்த விநாயகரின் அருளாலும் 11 சித்தர்களின் துணையாலும் ஸ்ரீ அரியநாச்சி ஜோதிட சிரவண யூடியூப் சேனல் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகில் ஆகச்சிறந்த யோசனைகள் எல்லாம் பயனற்றவைதான். நீங்கள் செயல்படாத வரை உங்களின் செயலை உடனே துவங்குங்கள். உங்களின் பொன்னான நேரம் இது. நேர்களே, இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களின் பொது குணநலன்கள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். ரிஷபம் காலபுருஷனின் 2ஆம் வீடு. ரிஷபம் சுக்கிரனின் ஆட்சி வீடு, சந்திரனின் உச்ச வீடு. தாயுள்ளம் கொண்ட சந்திரன் ரிஷபத்தில் உச்சமுடைவதால் காலபுருஷனில் 2ஆம் வீடு என்னும் பெருமை கிட்டியது ரிஷபத்திற்கு. ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் அழகானவர்களாகவும் நல்ல உயரம் கொண்டவர்களாகவும் மனைவி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாகவும் உலக வாழ்க்கை லௌகீகத்தில் அதிக பற்று கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ரிஷப லக்னத்துக்காரர்கள் நல்ல கல்வி அறிவும் கலை திறமையும் கொண்டவர்களாகவும் இசை ஞானமும் நடிப்பு, நடனம், ஓவியம் போன்றவற்றில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் குறைவான நண்பர்களையும் தனது தகுதிக்கு நிகரான வாழ்க்கை துணை கிடைக்காதவர்களாகவும் இருப்பார்கள். ஆன்மீகத்தில் அதிக பற்று கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். குறிப்பாக விஷ்ணு பகவானின் அவதாரங்கள் கொண்ட கடவுள்களை அதிகமாக வழிபடுபவர்களாக இருப்பார்கள். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளி. தனது லாபத்தால் வரும் பணத்தினை முறைப்படுத்தி சேமிக்க தெரியாதவர்களாக இருப்பார்கள். எளிதில் எல்லோரையும் நம்பிவிடுவார்கள். எளிமையானவர்கள் ரிஷப லக்னத்துக்காரர்கள். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்களில் அதிகமான விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் ஆவார். இவர்கள் அணியும் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் பளிச்சென இருக்கணும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஏனென்றால் சுக்கிரன் ஆட்சி பெற்ற இந்த வீட்டில் சந்திரன் உச்சமடைகிறார். இவர்கள் போதை பழக்க வழக்கங்களை பழகாமல் இருப்பது நல்லது. பழகிவிட்டால் மீள்வது கடினம். ஏனென்றால் ராகுவும் கேதுவும் இங்கே நீசமாகிறார்கள். ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் வீடு புதனின் ஆட்சி வீடான மிதுனம். இவர்களின் குடும்பம் சிறியதாக இருக்கும். நல்ல பேச்சாற்றல், நல்ல இசை ஞானம் கொண்டவர்களாகவும் பத்திரிகை மற்றும் எழுத்து துறைகளிலும் இட புரோக்கர் தரகர் போன்ற துறைகளிலும் பேச்சு மூலமாக வருமானத்தை பணத்தை ஈட்டும் துறைகளிலும் இருப்பார்கள். 3ஆம் வீடு சந்திரனின் ஆட்சி வீடான கடகம். இவர் எண்ணற்ற எண்ண ஓட்டங்களையும் நிலையற்ற விருப்பங்களையும் கொண்டவராக இருப்பார். ரிஷப லக்னத்துக்காரருக்கு ஆசைகளை நிராசைகளாய் ஆக்கும் மனைவியை பெற்றிருப்பார். ஏனென்றால் 3ஆம் வீட்டில் 7ஆம் அதிபதி செவ்வாய் நீசமடைகிறார். ரிஷப லக்னத்திற்கு 4ஆம் வீடான சிம்மம் சூரியனின் ஆட்சி வீடு. இவர் அரசு துறை சார்ந்தும் அரசின் வாகனம், வீடு, பொருட்களை அனுபவிப்பவராகவும் இருப்பார். அல்லது அரசிடம் இருந்து கடன் பெற்று வீடினை கட்டி முடித்தவராகவும் இருப்பார். ரிஷப லக்னத்திற்காரருக்கு 5ஆம் வீடு கன்னிராசி. இது புதனின் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இவருக்கு கட்டாயம் பெண் குழந்தைகள் உண்டு. குழந்தைகள் பிறந்த பின் இவர் பலவீனம் அடைவார் அல்லது குழந்தைகளால் பாதிக்கப்படுவார். ஏனென்றால் 1ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்தில் நீசமடைகிறார். 6ஆம் இடம் துலாம், 1ஆம் இடத்தின்
அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிறார். இவர் உணவு பழக்க வழக்கங்களினால் தனக்குத்தானே நோய், கடன், பகையை ஏற்படுத்திக் கொள்வார். ஏனென்றால் 6ஆம் இடத்து அதிபதி 1ஆம் இடத்திற்கும் அதிபதி. தனக்குத்தானே நோய், பகை, எதிரிகளை உருவாக்கிக் கொள்வார். 7ஆம் இடம் விருச்சகம், செவ்வாயின் ஆட்சி வீடு. செவ்வாயின் ஆட்சி வீடான இங்கே ராகு, கேது உச்சமடைகிறார்கள். அதனால் இவரது மனைவி கடின மனம் கொண்டவராக இருப்பார். இவரது வாழ்க்கை துணையுடன் சகிப்புத்தன்மையுடன் வாழ்க்கையை நடத்தி வருவார். இவரது வாழ்க்கை துணை வந்த பின் இவருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இவரது வாழ்க்கை துணை வந்த பின் இவரது தாய் பாதிக்கப்படுவார் அல்லது பலவீனப்படுவார். ஏனென்றால் 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் சந்திரன் நீசமாகிறார். 8ஆம் இடம் குருவின் ஆட்சி வீடான தனுசு. கௌரவம், மரியாதை திடீரென இவரின் செயல்களால் பாதிக்கப்படும். நாணயம் தவறுவார். 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் சனி பகவான் அதிபதியாகிறார். நல்ல குணம் கொண்ட அறிவுபூர்வமான தொழில்களை கொண்டு தனது தந்தை விளங்குவார். தனது தந்தையின் பாசத்தையும் முழுமையாக பெற்றவராக இருப்பார். 11ஆம் இடம் குருவின் ஆட்சி வீடான மீனம். கௌரவமான முறையில் பண வரவு லாபம் பெறுவார். பெண்களின் மீது அதிகமான நாட்டங்களை கொண்டவராக இருப்பார். ஏனென்றால் 1ஆம் அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். அவ்வாறு நாட்டம் கொண்டு இருந்தார்கள் என்றால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு தனது குழந்தைகளிடையே வெறுப்பு ஏற்பட்டு பிரிவினை ஏற்படும். ஏனென்றால் 2ஆம் இடம் 5ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் அங்கே நீசமடைகிறார். 12ஆம் இடம் மேசராசி, செவ்வாயின் ஆட்சி வீடு. மன அமைதி, நிம்மதி இல்லாமல் தூக்கம் கெட்டு வாழ்ந்து வருவார். இவர் வெளியூர் பயணம், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் அதிகம். மறைமுகமான எதிரிகளை கொண்டவராக இருப்பார். இவர் மன நிம்மதி, மன அமைதி ஏற்பட இறை வழிபாடு கொள்வது மேலானது. நேர்களே, நாம் இன்றைய காணொளியில் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான பொது குணநலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த காணொளியில் மிதுன லக்னத்தை பொது குணநலன்களை பற்றி காண்போம். நமது சேனலுக்கு புதிய நபர்களாக இருந்தீர்கள்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டுங்க. வாழ்க வளமுடன்.